ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6ல் 1ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் டு √3 எனில் tan θ ப்ளஸ் cot θ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொண்டு வரணும். அதாவது இவங்க கொடுத்துருக்கிற இதை வச்சுட்டு tan θ ப்ளஸ் cot θ ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தீர்வு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, sin θ ப்ளஸ் காஸ் θ ஈக்குவல் டு √3. அதாவது இந்த மாதிரி கணக்குகளுக்கு எல்லாமே அவங்க இந்த கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், அதாவது வர்க்கப்படுத்த போகிறோம். இது எழுதுகிற பாருங்கள், இருபுறமும் வர்க்கப்படுத்த. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? sin θ ப்ளஸ் காஸ் θ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √3க்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ sin θ ப்ளஸ் காஸ் θ த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இதே மாதிரி இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. a ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் θ ப்ளஸ் b ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் θ ப்ளஸ் 2ab. 2 இன்ட்டு sin θ இன்ட்டு காஸ் θ ஈக்குவல் டு இந்த √3 ஸ்கொயர்னா √3 இன்ட்டு √3ன்னு வரும். ரெண்டு √3ன்னா 3. ஓகேவா? அதாவது √3 இன்ட்டு √3 ஈக்குவல் டு 3ன்னு வரும். அதே மாதிரி √2 இருந்ததுன்னா √2 இன்ட்டு √2 ஆன்சர் 2. ஓகேவா? இப்போ பாருங்கள், sin ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ அதோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் 2 sin θ காஸ் θ ஈக்குவல் டு 3. இப்போ பாருங்கள், 2 sin θ காஸ் θவை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 1 இந்த சைடு வந்ததுன்னா 3 மைனஸ் 1ன்னு வருமா? அதாவது ப்ளஸில் இருக்கிற 1 இங்கே மைனஸில் வரும். அப்போ 3 மைனஸ் 1 என்னன்னு வரும்? 2ன்னு வருமா? புரிஞ்சுதா? இங்கே ப்ளஸில் இருக்கிற 1 இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். அப்போ 3 மைனஸ் 1 2. அடுத்து இப்போ நம்ம இந்த sin θ காஸ் θவை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இங்கே 2 இருக்கா? 2ங்கிறது எதில் இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. அப்போது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போது 2 ஆல்ரெடி இருக்கிற 2 இங்கேருந்து வர்ற 2 ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதாவது sin θ இன்ட்டு காஸ் θவோட வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இது ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். tan θ ப்ளஸ் cot θ இதில் வர்றதில் sin θ இன்ட்டு காஸ் θ ஈக்குவல் டு 1ன்னு போட போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? tan θ ப்ளஸ் cot θ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். இப்போ tan θவை நம்ம எப்படி எழுதலாம்? sin θ பை காஸ் θ, cot θவை காஸ் θ பை sin θ அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதை பாருங்கள், பொதுவாக எடுத்து போடுவோம்ல, அதே மாதிரி. அப்போது sin θவையும் காஸ் θவையும் கீழே எடுத்துக்கிறோம். கீழே பொதுவாக எடுத்துட்டோன்னா இங்கே காஸ் θ தான் இருக்குது, sin θ இல்லை. அதனால் sin θவால் இங்கே மேலே பெருக்கியிருப்போம். அப்போ sin ஸ்கொயர் θ, sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ ப்ளஸ் இங்கே sin θ மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு கீழே காஸ் θ இருக்கணும். இப்போ காஸ் θவால் இங்கே பெருக்கியிருப்போம். அப்போ காஸ் θ இன்ட்டு காஸ் θ காஸ் ஸ்கொயர் θ. இப்போ பாருங்கள், 1 பை sin ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ 1 sin θ இன்ட்டு காஸ் θ. இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? sin θ இன்ட்டு காஸ் θ ஈக்குவல் டு 1 அப்படின்னு. இப்போ அதுக்கு பதிலாக இது கொண்டு வந்து போடுற பாருங்கள், 1 பை 1 ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ப்ரூஃப் வந்தாச்சு. அதாவது tan θ ப்ளஸ் cot θ ஈக்குவல் டு 1. அவ்வளோதான் நம்மளோட ப்ரூஃப். இப்போ பாருங்கள், 7வதுல 2வது கணக்கு. √3 sin θ மைனஸ் காஸ் θ ஈக்குவல் டு 0 எனில் tan
3 theta equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எடுத்துக்காட்டில் ஒரு சம் பார்த்தோம். அதாவது இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ரெண்டு பக்கமுமே டேனில் மட்டுமே இருக்குது. அப்போ நம்ம இதில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு சைடும் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் எடுத்து ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம், ஆர்ஹெச்எஸ் எடுத்து ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம். ரெண்டுமே ஈக்குவல்னு வச்சு நம்ம இந்த இதை ப்ரூஃப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சம்லையும் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ரெண்டுலேயுமே டேன் இருக்குது. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம போட போகிறோம். எப்படின்னா, தீர்வு √3 sin theta minus cos theta equal to 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை வச்சு நம்ம tan theta கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, √3 sin theta இங்கே வச்சுக்கோங்க. cos theta மைனஸில் இருக்குது, அது இந்த சைட் போகும்போது ப்ளஸ் cos thetaவாக வந்துடும். அடுத்து இப்போ இதில் எப்படி tan theta எடுக்கலாம்? sin thetaவை cos thetaவால் டிவைட் பண்ணால் tan theta வந்துடுமா? அதைத்தான் பண்ண போகிறோம். √3 sin theta by cos theta, அதாவது இந்த சைடு cos thetaவால் வகுத்தோம் அப்படின்னா இதே, அதாவது சமத்துக்கு இந்த சைடுமே வகுக்கணுமா? அப்போது இங்கே sin theta by cos theta வச்சுட்டோம். இங்கே cos theta by cos theta. ஓகேவா? அப்போ இங்கே என்னென்னு வரும்? √3 tan thetaன்னு வந்துடுமா? இங்கே cos theta by cos theta 1ன்னு வரும். அப்போது tan theta ஈக்குவல் டு 1, இங்கே பெருக்கல் இருக்கிற √3 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல்ல வரும். ஓகேவா? tan theta ஈக்குவல் டு 1/√3. இப்போ பாருங்கள், tan வந்து 1/√3 இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன? நம்ம டேபிள் பார்த்துருக்கோமோ, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் அண்டு டேபிள்னு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் தீட்டாவோட tan தீட்டாவோட வேல்யூ 1/√3 இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன? தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. tan 30 டிகிரியில் தான் டேனோட வேல்யூ 1/√3 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் வச்சுட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, tan 3 தீட்டாவை எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். tan 3 தீட்டா ஈக்குவல் டு tan 3 இன்ட்டு இந்த தீட்டாக்கு பதிலாக 30ன்னு போட போகிறோம். 3 இன்ட்டு 30 டிகிரி. ஓகேவா? அப்போது tan 90 டிகிரி. அதே டேபிளில் tan 90 டிகிரியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஈக்குவல் டு வரையறுக்க இயலவில்லைன்னு இருக்கும், அதாவது இன்ஃபினிட்டின்னு போடுவோம். ஓகேவா? அப்போது tan 3 தீட்டாவோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துக்கிற க்ளூவை வச்சு நம்ம தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு tan தீட்டா ஈக்குவல் டு 1/√3ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு சைடு இருக்கிற அந்த tan 3 தீட்டாவை அந்த தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரின்னு போட்டு tan 90 டிகிரியில் அதோட வேல்யூ வரையறுக்கப்பட இயலாது, அதாவது இன்ஃபினிட்டின்னு கொண்டு வந்துட்டோம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போது ஒரு சைடு நம்ம எடுத்து இன்ஃபினிட்டி கொண்டு வந்தாச்சு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3 tan தீட்டா இந்த டேர்ம் இருக்கா? இந்த டேர்ம் எடுத்து அதையும் இன்ஃபினிட்டின்னு கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். 3 tan theta minus tan power 3 theta divided by 1 minus 3 tan square theta equal to 3 into tan theta value என்ன? 1/√3. ஓகேவா? மைனஸ் tan பவர் 3 theta, அதாவது tan பவர் 3 thetaனாலும் tan theta the whole cubeனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். tan பவர் 3 thetaனா tan theta the whole cube. இப்போ tan thetaவோட வேல்யூ 1/√3 the whole cube. ஓகேவா? புரிஞ்சுதா? டிவைடட் பை 1 minus 3 into tan square theta. tan theta அதே மாதிரி தான். tan square thetaனா tan theta the whole squareன்னு அர்த்தம். அப்போது 1 tan thetaக்கு 1/√3 the whole squareன்னு இருக்கும். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள்,
√3 × √3 3ன்னு எழுதணும். அப்போ 3ங்கிறது எப்படி எழுதலாம்? √3 × √3ன்னு பிரித்து எழுதலாமா? டிவைடட் பை இங்கே இருக்கிற √3 அப்படியே போட்டிருக்கேன். மைனஸ் இங்கே பாருங்கள், த ஹோல் கியூப். 1 எத்தனை தடவை கியூப் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் அதோட வேல்யூ 1 தான். ஆனால் கீழே √3 கியூப்னா 3 தடவை எழுதணும். அப்போது √3 × √3 × √3 ஓகேவா? divided by 1 minus 3 into 1 by இந்த √3 இங்கே 2 தடவை எழுதணும். √3 into √3 ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ண முடிகிறத கேன்சல் பண்ணிக்கிறோம். √3க்கு ஒரு √3 போயிடும். அடுத்து இங்கே பாருங்கள், அதை எழுதுகிறேன் கீழே ஸ்டெப்பில். இப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? √3 மட்டும் இருக்கும். மைனஸ் 1 by √3 × √3 3ன்னு ஆயிருமா? 1 by 3 இன்னொரு √3 அப்படியே இருக்கும். divided by 1 minus √3 × √3 3 × 1 by 3 இப்படி வருமா? பாருங்கள், √3 × √3 3. அப்போ இங்கே இருக்கிற 3க்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? மேலே √3 minus 1 by 3 √3 இருக்கும். divided by 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 இருக்கும். 1 minus 1 கீழே என்னன்னு வந்துடுது? 0ன்னு வந்துடுது. அதாவது ஈக்குவல் டு √3 minus 1 by 3 √3 divided by 0. நம்ம டேபிள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதாவது தொகுதியில் 0 வந்தால் அதோட வேல்யூ 0. அதே கீழே பகுதியில் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வரையறுக்க முடியாது. அதாவது இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ இன்ஃபினிட்டின்னு கொண்டு வந்துட்டோம். இதை வந்து ரெண்டாவதுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்தது இன்ஃபினிட்டி தான் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி ரெண்டாவது ஆர்ஹெச்எஸ் எடுத்து போடும்போது அதோட வேல்யூவும் இன்ஃபினிட்டி. அப்போது 1 ஈக்குவல் டு 2வா? அதாவது 1வது ஈக்குவேஷனும் 2வது ஈக்குவேஷன் ரெண்டுக்குமே என்ன கொண்டு வந்திருக்கோம்? இன்ஃபினிட்டின்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போது 1வதுல என்ன எடுத்துக்கிட்டோம்? tan 3θ. இப்போ 2வதுல 3 tan θ மைனஸ் tan cube θ divided by 1 minus 3 tan square θ. அவ்வளோதான், நம்ம கொண்டு வர வேண்டிய ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஈஸியாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு தடவை. இப்போது கொஸ்டினை பார்க்கும்போது ரெண்டுமே டேனில் இருந்தது. ஸோ எந்த சேஞ்சும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்து போட போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம tan θ கண்டுபிடிச்சோம். எப்படின்னா √3 sin θ ஈக்குவல் டு cos θ. அதை வந்து சைனு காசால் பெருக்கி அப்போ டேன்னு கொண்டு வந்தோம். அப்போ tan θ 1/√3. டேனோட √3 வேல்யூ என்ன? θ ஈக்குவல் டு 30 டிகிரியில் வரும். அப்போ θ 30 டிகிரி, tan θ 1/√3ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா அதில் இருக்கிற லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டோம். tan 3θ. அந்த θக்கு பதிலாக 30ன்னு போட்டு tan 90 டிகிரி. tan 90 டிகிரியோட வேல்யூ வரையறுக்க இயலாது, அதாவது இன்ஃபினிட்டின்னு எடுத்துட்டோம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த ரைட் சைடு இருக்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம். அதில் tan θக்கு பதிலாக 1/√3ன்னு போட்டோம். நம்ம கண்டுபிடிச்சதே தான், 1/√3ன்னு போட்டோம். அதே மாதிரி அந்த tan θக்கு பதிலாக போட்டு வச்சுட்டு இப்போது அந்த க்யூப் வர்ற இடத்துலலாம் 3 தடவை எழுதணும். ஸ்கொயர் வர்ற இடத்துலலாம் 2 தடவை எழுதி இப்போ சுருக்கி போட்டப்போ என்ன வந்ததுன்னா அதோட வேல்யூ கீழே வந்து 0ன்னு வந்தது. 1 - 1 0ன்னு வந்தது. கீழே எந்த வேல்யூவில் 0 வந்தாலும் அதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி. அப்போது 1வதுலேயும் இன்ஃபினிட்டி, 2வதுலேயும் இன்ஃபினிட்டி. அப்போது 1 = 2. அதாவது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்தாச்சு.